என்னன்னா அங்க அத்தனை பேருடைய லட்சியமும் பகவான் இருந்தா பகவான் வருவான், பணம் இருந்தா பணம் கிடைக்கும், புகழ் இருந்தா புகழ் கிடைக்கும், இல்லைன்னா அவர்கள் எது ஆசைப்படுறாலோ அது கிடைக்குமே தவிர பகவான் வரமாட்டான். பகவான் வரணும்னா நீ என்ன பண்ணணும்? ஆனா பகவான் யாரையும் ஏமாத்தவும் மாட்டான், யாரையும் வெறுங்கையாவும் பண்ண மாட்டான். நீ சுவாமி சன்னதியில் உட்காந்துட்டு அவங்க அர்ச்சனை பண்ண 1000 அர்ச்சனை பண்ணும் பொழுது உன்னுடைய மனசுல எனக்கு பெரிய வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும்னு நினைச்சுட்டு பண்ண அத்தனையும் கிடைச்சிடும். பகவான் கிடைக்க மாட்டான். பகவான் வேணும் இதெல்லாம் வேண்டாம்னு நீ நினைச்சாதான் பகவான் கிடைப்பான். ஆனா பகவான் யாரையும் ஏமாத்துறதில்லை. அவளுடைய ஹிருதயத்தில் இருக்கிற வாசனைக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுத்துட்டு போயிடுறான். ஒரு கால் நான் பண்ணின பகவத் பக்திக்கு யாரையா சபிக்கணும்னா கூட பகவான் அதுக்கும் தலையாட்டிட்டு போயிடுறான். நீ தபசெல்லாம் குறைஞ்சு நீ தான் ஏமாந்து நிக்க போற. ஆனா யாரு சபிச்சியும் அது திருப்பி உனக்கும் ஒரு காலத்துல வரும். ஏன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் திருப்பி